வியூவர்ஸ், சிலர் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை கொடுத்த 5 சம்பவங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது அன்எக்ஸ்பெக்டட் ஜம்ப். விக்டோரியா சில்லியர்ஸ்ங்கற இந்த லேடி 5 ஏப்ரல் 2015ல இங்கிலாந்துல உள்ள வில்ஷேர்ல பாராடைவிங் பண்ணிருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி நிறைய முறை பாராடைவிங் பண்ணிருக்காங்களாம். ஆனா இந்த முறை பாராடைவிங் பண்ணும்போது இவங்க பாராசூட் ஓபன் ஆகவே இல்லையாம். இதனால 1000 ஃபீட் உயரத்துல இருந்து கீழே விழுந்திருக்காங்க. நல்ல வேளையா இவங்க ஒரு விவசாய நிலத்துல இருந்த வைக்கோல் மேல விழுந்து சில எலும்பு முறிவுகளோட உயிர் பழிச்சிருக்காங்க. பாராசூட் ஏன் ஓபன் ஆகலன்னு பார்க்கும்போது தான் அந்த பாராசூட் பேக்ல இருக்கிற கேனோபி எஸ்லிங்ஸை யாரோ உடைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு நாள் நைட் இவங்க வீடு ஃபுல்லா கேஸ் லீக் ஆகி இருந்திருக்கு. இதனால இவங்கள யாரோ கொலை பண்ண முயற்சி பண்றாங்கன்னு இவங்க போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. போலீஸ் விசாரிக்கும் போதுதான் இவங்க ஹஸ்பண்ட் எம்லி சில்லியர்ஸ்க்கு ஒரு ரகசியமான கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. இவங்கள கொலை பண்ணிட்டா இவங்களோட இன்சூரன்ஸ் பணத்தை வச்சு இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சந்தோஷமா இருக்கலாம்னு இவர்தான் விக்டோரியாவோட பாராசூட்டை உடைச்சு வச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவருக்கு 18 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த மோசமான சம்பவத்தினாலேயே இவங்க எல்லா மீடியாக்கள்லயும் பயங்கர வைரல் ஆகி இருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஐ சர்வைவ்ட்னு இவங்க ஸ்டோரிய ஒரு புக்காவும் எழுதி வெளியிட்டு இருக்காங்களாம். அடுத்தது ஹாப்பி எண்டிங். பொதுவா சோஷியல் மீடியாஸ்ல புதுசா ஏதாவது ஒரு சேலஞ்ச் வந்துகிட்டே இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐபோனை வச்சு பீர் பாட்டில ஓபன் பண்ற சேலஞ்ச் சோஷியல் மீடியாஸ்ல ரொம்பவும் ஃபேமஸா இருந்தது. இத பார்த்துட்டு மகாராஷ்டிரால இருக்கிற இந்த பையன் அவனோட ஐபோனை வச்சு பீர் பாட்டில ஓபன் பண்ணிருக்கான். ஃபர்ஸ்ட் பாட்டில ஓபன் பண்ணிட்டு ரெண்டாவது பாட்டில ஓபன் பண்ணும்போது இவனோட ஐபோனே உடைஞ்சிருக்கு. ஆனா எதிர்பாராத விதமா Facebookல இந்த வீடியோ பயங்கர வைரல் ஆகி இந்த பையனுக்கு லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. இதே மாதிரி ஜெசன் டெர்லோங்கற இவரு அமெரிக்கன் சிங்கராம். இவர் ஒரு முறை டிக்டாக்ல ட்ரில் ஆன் கான் சேலஞ்ச் பண்ணும்போது இவரோட 2 பல்லும் உடைஞ்சிருச்சாம். இதனால இந்த வீடியோ வைரல் ஆகி ரொம்பவும் ஷார்ட் டைம்ல இவருக்கு டிக்டாக்ல 20 மில்லியனுக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. இதனால இவரு அதுக்கப்புறம் ஓட்டப்பல்லோடயே டிக்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இதனால இவருக்கு 39.9 மில்லியனுக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்களாம். இதே மாதிரி கொரியால இருக்கிற சபின் யங்ங்கற இந்த லேடி யூடியூப் லைவ்ல ஃப்ரண்ட்ல உள்ள முடிய எப்படி ஸ்டைலா கட் பண்றதுன்னு கட் பண்ணி காட்டிட்டு இருக்கும்போது முதல்ல தெரியாம இவங்க விரல கட் பண்ணிட்டு வலியில கத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் கண்ணாடியில இவங்களோட ஹேர் ஸ்டைல பார்த்து கத்தி இருக்காங்க. ஆனா இவங்க பண்ண இந்த விஷயத்தினாலேயே இவங்களோட லைவ் பயங்கரமா வைரல் ஆகி நிறைய வியூவர்ஸ் வந்திருக்காங்க. அதனால இவங்களே நிறைய வியூவர்ஸ் இவங்க லைவுக்கு வந்ததை பார்த்து சந்தோஷத்துல சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அடுத்தது பாங்கி ஜம்பிங். 1982ல தான் முதல்ல இந்த பாங்கி ஜம்பிங்ங்கற இந்த ஆபத்தான விளையாட்டை உருவாக்கி இருக்காங்க. இதுல அதிகபட்சமா சைனால உள்ள மேக்யூ டவர்ல 764 ஃபீட் உயரத்துல இருந்து பாங்கி ஜம்பிங் பண்றாங்களாம். பொதுவா நிறைய பேர் இந்த மாதிரி கயிறை கட்டிக்கிட்டு ஜம்ப் பண்ணும்போது அவங்களோட போன் வாலெட்ஸ் எல்லாம் தவற விடுற வீடியோக்களை பார்த்திருப்பீங்க. ஆனா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த எரின் லேங் கிரவுட்டிங்கற இந்த லேடி 31 டிசம்பர் 2011 அன்னைக்கு ஜிம்பாப்வேல உள்ள விக்டோரியா ஃபால்ஸ் பிரிட்ஜ் மேல இருந்து குதிக்கும் போது கயிறு கட்டாகி 360 ஃபீட் உயரத்துல இருந்து தண்ணிக்குள்ள விழுந்திருக்காங்க. அதுலயும் விக்டோரியா ஃபால்ஸ்ல நிறைய முதலைகளும் இருக்குமாம். இதனால எல்லாரும் இவங்க இறந்துடுவாங்கன்னு தான் நினைச்சிருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 13 பேர் இதே ரோப்ப கட்டிக்கிட்டு தான் குதிச்சிருக்காங்க. ஆனா 14வதா இவங்க குதிக்கும் போதுதான் கயிறு கட்டாகி இருக்கு. அதிர்ஷ்டவசமா 360 ஃபீட் உயரத்துல இருந்து குதிச்சியும் இவங்க சில காயங்களோட உயிர் பழிச்சிட்டாங்களாம். இதனாலேயே இவங்க சோஷியல் மீடியாஸ்ல இருந்து நியூஸ் சேனல்ஸ் வரைக்கும் பயங்கர ஃபேமஸ் ஆகி இருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஜிம்பாப்வேல உள்ள பாங்கி ஜம்பிங் நிறுவனம் இவங்களுக்கு இந்திய மதிப்புக்கு 7 கோடி ரூபாய் நஷ்டஈடும் கொடுத்திருக்காங்க. அடுத்தது அமேசிங் கேட். அமெரிக்கால உள்ள ஓக்லஹோமால உள்ள ஸ்டூவர்ட் மேக் டேனியல்ங்கற இவரு தெருவுல பசியோட கத்திட்டு இருந்த இந்த பூனையை எடுத்துட்டு வந்து இவரோட ஆபீஸ்ல வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பூனை எப்பவுமே இவர் ஆபீஸ்ல ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்குமாம். ஒரு நாள் காலையில இவர் ஆபீஸ்க்கு வரும்போது இந்த பூனை பக்கத்துல $20 காசு கிடந்திருக்கு. இவரும் இந்த காசை யாரு போட்டாங்கன்னு தெரியாம அந்த காசை எடுத்து வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தினமும் இவர் ஆபீஸ்க்கு வரும்போதெல்லாம் இந்த பூனை பக்கத்துல காசா கிடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த காசை யாரு போடுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஆபீஸ் டோர் பக்கத்துல சிசிடிவி கேமராவை செட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு. இவங்க ஆபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த பூனை டோர் கிட்ட வந்து உட்கார்ந்துகிட்டு இவங்க ஆபீஸை கிராஸ் பண்ணி போறவங்க எல்லாரையும் காலால கூப்பிட்டு இருக்கு. அவங்களும் இந்த பூனை கிட்ட வந்து இந்த கண்ணாடி டோர் வழியா இந்த பூனைக்கு காசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால இப்ப தினமும் $100 மேல காசு வர ஆரம்பிச்சிருச்சாம். இதனால இவர் இப்ப இந்த காசை எல்லாம் அனாதை இல்லத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாராம். இது மட்டும் இல்லாம இந்த பூனையாலேயே இவர் ஆபீஸும்
பயங்கர ஃபேமஸ் ஆகி இவங்க ஆபீஸுக்கும் ஏகப்பட்ட ஆர்டர்கள் வருதாம். நம்ம கடைசியா பார்க்க போறது கிரையிங் கேர்ள். சைனால உள்ள ஜிஜியாங் டோல்கேட்ல வேலை செய்யற இந்த பொண்ணு தினமும் ஒரு லாரி டிரைவர் வார்த்தைகளால அபியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா. இதனால தினமும் இந்த பொண்ணு அழுதுகிட்டே வேலை பார்த்திருக்கு. ஆனா மத்த வண்டிகள் வரும்போது இதோட அழுகையை கட்டுப்படுத்திக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே டோல்கேட் பாஸ்களை கொடுத்திருக்கு. இந்த பொண்ணோட மேனேஜர் இந்த பொண்ணை சமாதானம் பண்ண முயற்சி பண்ணியும் இந்த பொண்ணு பயங்கரமா அழுதுருக்கு. இதனால இந்த பொண்ணு இதோட சோகத்தையும் அழுகையையும் கட்டுப்படுத்திக்கிட்டு மத்தவங்க முன்னாடி சிரிக்கிற வீடியோவை இவர் சோஷியல் மீடியாஸ்ல ஷேர் பண்ணிருக்காரு. அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆகி இந்த பொண்ணுக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சு இந்த பொண்ணு ஒரே நாள்லயே பயங்கர ஃபேமஸ் ஆகி இந்த பொண்ணுக்கு பதவி உயர்வும் கொடுத்திருக்காங்க. கொரில்லா ஹேர் ஸ்டைல். நிறைய பெண்கள் சுருட்ட முடிய ஹேர் ஸ்ப்ரே அடிச்சு டெம்பரவரியா ஸ்ட்ரைட் ஆக்குவாங்க. அந்த மாதிரி டெசிகா பிரவுன்ங்கற இந்த யூடியூபர் இவங்க முடிய ஸ்ட்ரைட் ஆக்குறதுக்காக காட் டு பீங்கற இந்த ஹேர் ஸ்ப்ரே எடுத்து முடிக்கு அடிக்கிறதுக்கு பதிலா தெரியாம இந்த ஹெவி டியூட்டி கொரில்லா ஸ்ப்ரே எடுத்து முடிக்கு அடிச்சிருக்காங்க. இது ரொம்பவும் பவர்ஃபுல்லா ஒற்ற வாட்டர் ப்ரூஃப் கம் ஸ்ப்ரே. இதை இவங்க தலையில அடிச்சதுனால 15 முறைக்கு மேல இவங்க தலைமுடிய கழுவியும் லேமினேஷன் பண்ண மாதிரி இவங்க தலைமுடி பயங்கரமா ஒட்டிக்கிச்சாம். இதனால வேற வழி இல்லாம ஹாஸ்பிடலுக்கு போய் $12,000 இந்திய மதிப்புக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி இவங்க தலையில ஒட்டி இருந்த கம்மை ரிமூவ் பண்ணிருக்காங்க. இதனால தெரியாத எந்த ஸ்ப்ரேயையும் உங்க தலையில அடிச்சிடாதீங்க. அடுத்தது ஃபேஸ் மாஸ்க். யூடியூப்ல லட்சக்கணக்கான பெண்கள் பியூட்டி டிப் சேனல்களை நடத்திட்டு இருக்காங்க. இதுல லுப்பேகனல்ங்கற இந்த யூடியூபர் 2015ல ஒரு நாள் ஜெலிடன் ஃபேஸ் மாஸ்க் எப்படி செய்யறதுன்னு வியூவர்ஸ்க்கு சொல்லி கொடுக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் ஜெலிடன் பவுடரையும் ஒரு ஸ்பூன் தண்ணியையும் மட்டும் ஊத்தி ஹீட் பண்ணி பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி காட்டுறேன்னு இத முகத்துல தேய்ச்சிருக்காங்க. ஆனா காஞ்சதுக்கு அப்புறம் இது இவங்க முகத்துல இருந்து வரவே இல்லையா. ஜெலிடன் ஃபேஸ் கிரீமை மிக்ஸ் பண்ணும்போது இவங்க எண்ணெயையும் பாலையும் ஊத்த மறந்துட்டதுனால இது இவங்க முகத்திலேயே பயங்கரமா ஒட்டிக்கிட்டு இதை எடுக்கும் போது பாதிக்கு மேல முகத்துல இருந்து வரவே இல்லையா. இவங்கள மாதிரியே சிட்டி மோரல்ங்கற இந்த யூடியூபரும் பிளாக் ஃபேஸ் மாஸ்க தப்பா மிக்ஸ் பண்ணி முகத்துல போட்டுக்கிட்டு பயங்கர வலியோட ரொம்ப கஷ்டப்பட்டு இத பிச்சு எடுக்கும்போது இவங்க புருவ முடியையும் சேர்த்து பிச்சிருக்கு. அடுத்தது கிரேசி ஃபிஷிங். பில்டன்ஸ்ங்கற இந்த யூடியூபர் 1968ல இருந்தே மீன் பிடிக்கிறது எப்படின்னு டிவி ஷோஸே பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பில்டன்ஸ் அவுட்டோர்ங்கற யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு மீன் பிடிக்கிறத வீடியோ எடுக்கும்போது ஒரு முறை பின்னாடி கேமராமேன் இருக்கிறது தெரியாம கேமராமேனையே தண்ணிக்குள்ள தள்ளிவிட்டு 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கேமராவையே வீணாக்கி இருக்காரு. இன்னொரு முறை ட்ரக் டோரை வேகமா க்ளோஸ் பண்றேன்னு அதுல இருந்து 3 மீன் தூண்டில்களை உடைச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் விட ஒரு முறை மீன் பிடிக்கும் போது மண்ணு சரிக்கு இவரே தண்ணிக்குள்ள விழுந்திருக்காரு. இவர் பண்ண இந்த காமெடிகளாலேயே இவர் அமெரிக்கா ஃபுல்லா பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாராம். அடுத்தது ஃபேஸ் டாட். நிறைய யூடியூபர்ஸ் முகத்துல இருக்கிற கரும்புள்ளிகளை மேக்கப் போட்டு எப்படி மறைக்கிறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி 1.97 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோட இருக்கிற நவோமி ஜோன்ங்கற இந்த யூடியூபர் 2018ல ஒரு நாள் முகத்துல ஃபேக்கான பிளாக் டாட்ஸ் வர வைக்கிறதுக்காக பிளாக் கிரீமுக்கு பதிலா தெரியாம மருதாணி எடுத்து இவங்க முகத்துல புள்ளிகளை வச்சிருக்காங்க. இதனால இவங்க முகத்தை கழுவுனதுக்கு அப்புறமும் இந்த புள்ளிகள் எல்லாம் போகவே இல்லையா. இவங்க ரொம்ப திக்கான மேக்கப்ப முகத்துல போட்டும் இந்த புள்ளிகளை மறைக்க முடியலையா. நல்ல வேளையா இது மருதாணிங்கிறதுனால தானாவே 10 நாள்ல இவங்க முகத்துல இருந்த புள்ளிகள் எல்லாம் மறைஞ்சிருச்சாம். அடுத்தது ஹேர் கட். நிறைய யூடியூபர்ஸ் தானாவே முடி வெட்டி காட்டுறேன்னு மொக்க வாங்குறத பாத்திருப்பீங்க. அந்த மாதிரி ஜஸ்கன் பென்டன்ங்கற இந்த யூடியூபர் டெய்லா முடி வெட்டி காட்டுறேன்னு முதல்ல இவங்க ஒரு சைடு முடிய கட் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப சின்னதாயிடுச்சுன்னு ஒரு சைடு முடிய மட்டும் ஷேவ் பண்ணி பாத்துருக்காங்க. கடைசில அதுவும் நல்லா இல்லன்னு டென்ஷன் ஆகி ஃபுல்லா மொட்டையே அடிச்சிட்டாங்க. ஓகே வியூவர்ஸ், இதே மாதிரி இன்னும் நிறைய பேருடைய வாழ்க்கையில எதிர்பாராம நடந்த சில நிகழ்வுகள் அவங்க வாழ்க்கையையே நல்ல முறையில மாத்திருக்கு. அதனால நம்ம வாழ்க்கையிலயும் என்ன நடந்தாலும் அதையும் நல்லதுக்குன்னே எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.